लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலுமே குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமையாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2207வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம் 756வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே இது 56வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரன்மான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலில் பரி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்று கோலி பதிவிருந்த ஒற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்துருள வேணும் துணிந்து. பாசுரத்தை பார்ப்போம். வருந்தாதிரு வருந்தாதிரு நீ மடனெஞ்சே நம்மேல் வினைகள் வாராமுன் திருந்தா அரக்கர் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்தொரு நாள் பெருந்தோள் வானருக்கு அருள் புரிந்து பின்னை மணாளனாகி முன் கருந்தாள் களிரொன்றை உசித்தனார் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. தொண்டர்களே பாகவதர்களே பாகவதர்களுக்கு சேவை செய்ய விரும்பும் பாகவத சிரோன்மணிகளே வாருங்கள் நாம் கண்ணபுரம் கொண்டு தொழுவோம் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கண்ணபுரம், அங்கே யார் வசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு முதலிலே தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். மட நெஞ்சே என்றார். மடம் என்கிற சொல்லுக்கு சாது என்ற ஒரு பொருள் உண்டு. சாதுவான நெஞ்சே, பகவத் சத்குண விஷயங்களால் நிரம்ப பெற்றிருக்கிற நீ மற்றவர்கள் தீங்கு செய்யாமல் சாதுவாக இருக்கக்கூடியவன். அதனால் சாதுவான நெஞ்சே நீ வருத்தப்படாமல் இரு. ஏன்னா நம்ம கிட்ட பாவம் ஒண்ணுமே இல்லை. கண்ணபுரம்னு நினைச்சிட்டோம், கண்ணனையே நினைச்சுன்னு இருக்கோம், நமக்கு ஒரு பாவமும் சேராது, நீ கவலையே படாத. ஏன்னா நாம் முன்னால திருந்தாமல் இருந்த ராட்சசர்களுடைய ஊராகிய தென்னிலங்காபுரைய சிவந்த நெருப்பு ஆக்கிரமித்து உண்ணும்படியாக சீற்றம் கொண்டவன் அவன். அவனே மற்றொரு காலத்திலே மிகப்பெரிய கருணை கடலாகி 1000 தோர்களுடைய பானாசுரனை உயிரை எடுக்காமல் மன்னித்து விட்டவனும் அவன்தான். நப்பினை பிராட்டிக்கு இனிமையான நாதன் காதலனானவன். வலிமையான கருமை நிறமுள்ள கால்களை உடைய குவளையாபிடம் என்கிற யானையை கொன்றவனும் அவன்தான். அவன் வாழுகிற ஊர் இந்த கண்ணபுரம். எனவே அவனை சென்று தொழுவோம் என்று சொல்கிறார். சென்ற பாசுரத்திலே பொருந்தா அரக்கர் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே திருந்தா அரக்கர் என்று சொல்கிறார். ஏன் திருந்தா அரக்கர் என்று சொல்கிறார் என்பதற்கு அழகான வியாக்கியானங்களை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். மாலியவான், மாரீச்சன், பீடனன், கும்பகர்ணன், இந்திரஜித் முதலிய அத்தனை பேரும் முதலிலே அவனுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அதில் விபீஷணன் மட்டும்தான் தனியார் ராமர்கிட்ட சரணாகி அடைகிறான தவிர மற்ற எல்லாருமே ராவணன் கிட்ட வேண்டாம், சீதா பிராட்டியை விட்டுவிடு, ஏற்கனவே நமக்கு ஆபத்து இருக்கிறது, நீ நரர்களையும் வானர்களையும் விட்டுவிட்டு தான் வரமாகி இருக்கிறாய், வேண்டாம் என்று பலரும் பலவாறு சொல்லுகிறார்கள். எல்லோரும் விபீடனை தவிர அத்தனை பேரும் அவனுக்கு அறிவுரை கூறியும் கூட திருந்தாதிருந்தவன் இலங்கையை அழிக்க வைத்தான். அக்னி பகவான் லங்காபுரீசனுடைய கட்டளைக்கு காத்திருக்கக்கூடியவனாக இருந்து ஏவல் புரியக்கூடியவனாக இருந்த காரணத்தினால் அக்னியினுடைய உண்மையான நிறம் சிகப்பு என்றாலும் கூட லங்கையிலே மட்டும் அவன் வெள்ளையாக தெரிவானான். காரணம், இலங்காபுரீசனுடைய ஆணைக்கு இணங்க அவன் அவ்வாறு இருக்க வேண்டும். இவ்வளவு சுடுனா அவ்வளவுதான் சுடணும், அதுக்கு மேலே சுடக்கூடாது. அவன் இஷ்டப்பட்டபடியெல்லாம் அக்னியால அவனுடைய செயல்களை செய்துவிட முடியாது லங்கையை பொறுத்த வரைக்கும். அத்தனை நாள் வெண்மை நிறமாக இருந்த அவன் அக்னி
ராமனுடைய கோபாவேசத்தினுடைய காரணமும் சேர்ந்து கொண்டு புத்துயிர் பெற்று அவருடைய வழக்கமான ரூபமான செந்தியாக்கி எல்லா இலங்கையும் அழித்தான் என்று வியாக்கியானம் தருகிறார்கள் பெரியோர்கள். அழிப்பதே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தாலும் கூட பானாசுரன் விஷயத்திலே அவனுடைய சில 1000 கரங்களை மட்டும் அறுத்துவிட்டு சிவபெருமானுடைய வேண்டுகோளை கூட மன்னிக்கவும் இருக்கக்கூடிய கண்ணனாக இருந்தவன் அவன்தான். தன்னுடைய மாமன் மகளையாக நப்பினியை மறக்க வேண்டும் என்பதற்காக 7 எருதுகளை அடக்கி நப்பினை பிராட்டினுடைய மணாளனானவன் அவன்தான். கருந்தாள் என்றால் பொதுவாக வலிமையான கால்களை உடைய என்று பொதுவாக எல்லோரும் விளக்கம் தர, பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் கருந்தாள் என்பதற்கு கருப்பு நிற கால் என்று விளக்கம் தந்திருக்கிறார் என்று அனுபவிக்கிறார் பள்ளத்துறையா அவருடைய நூலிலே. அப்படி கருப்பான கரிய வலிமையான கால்களை உடைய ராவணன் கர்ணனுடைய கம்சனுடைய ராஜதானி யானையாகிய கோலாபடம் என்கிற யானையை சாதாரணமாக கொன்றவன் அந்த கண்ணன் வாழுகிற ஊர் இந்த கண்ணபுரம். இங்கே வந்துவிட்டால் நமக்கு என்ன கவலை? எனவே நீ வருந்த வேண்டாம் மனமே, நீ கவலையே படாத, உன்னோட பாவம் எல்லாம் ஒழிந்து விட்டது, கவலை கொள்ளாமல் இருந்து மனத்திற்கு பார்த்து சொல்வது போல நமக்கு சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். எனவே கண்ணபுரத்தானே நாமும் சென்று தொழ இப்போதே ஆவல் பிறக்கிறது அல்லவா? இந்த பாசுரத்தை கேட்டால் பல பாசுரங்களை ஆழ்வார் அருளி இருக்கிற போதும் கண்ணபுரம் பாசுரங்கள் மட்டும் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் படிப்பதற்கு இனிமையாகவும் கண்ணபுரம் செல்ல வேண்டும் என்கிற உந்துதலை கொடுப்பது போலவும் அமைந்திருக்கிற பாசுரங்களாக இருப்பது மிகவும் மனதிற்கு இனிமையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிக்கலாம். வருந்தாதிரு நீ மடனிங்கே நம்மேல் வினைகள் வாராமும் திருந்தா அரக்கர் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்தொரு நாள் பெருந்தோள் வானருக்கு அருள் புரிந்து பின்னை மணாளனாகி முன் கருந்தாள் களிரொன்று ஒசித்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அபியாத்தனாவா பிரதேது சுபாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.